பொதுவாகவே வந்து 90களுடைய ஸ்டார்டிங் 2000 ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்பவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஒன்று வந்து கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. இது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்த டேர்ம் வந்து 90களில் 2000ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. அதன் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கடன் அப்படிங்கிறது எமர்ஜென்சி கேட்கும்போது இந்த ஃபிலாசபியை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேறு மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொருளாதார வயசு நம்மளும் வளர ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபண்ட் அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போ இந்த ஃபிலாசபியாக பழைய ஃபிலாசபியாக கடன் வாங்குறது வந்து அன்பை முறிக்கும், அல்லது வந்து கடன் வாங்க வேண்டாம், கடன் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்பு, இதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கடன் ஒருத்தருடைய வாழ்வை எப்படியாக மாற்றிருக்கு, கடன் கொடுத்தவர்கள் அதன் மூலம் ஒரு நிகழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, நம்மளால ஒரு வாழ்க்கையை கூட மாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இது இருக்கும். கடன் வாங்கியவர்கள் தங்களோட வாழ்க்கையும் கூட மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பேசலாம்னு நினச்சோம். அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபத்து காலத்தில் கடன் வாங்கியவர்கள் விசஸ் ஆபத்து காலத்தில் கடன் கொடுத்தவர்கள். ஓகே, ஆபத்து காலத்தில் கடன் கொடுத்தவர்கள், நீங்கள் ஆபத்து காலத்தில் கடன் வாங்கியவர்கள். ஓகே, நீங்கள் எந்த சூழலில் கடன் வாங்கினீங்க, நீங்கள் வாங்கிய கடன் எப்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றியது, அந்த நேரத்தில் வாங்கின கடன்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும். எந்த சூழல் எப்படியாக மாற்றுச்சு? ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய முதல் குழந்தை வந்து இறந்துட்டாங்க சார். என்னுடைய முதல் ஆண் குழந்தை வந்து இறந்துட்டாங்க. அதாவது உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடுமையானது மகன் இறந்து தந்தை அதை நேரில் பார்க்குறது, அது மிகப்பெரிய கொடுமையானது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 மாதத்தில் செக்கப்புக்கு அழைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னன்னா தொப்புள் கொடி கட்டாயிட்டு 2 பேருமே இறந்துருவாங்க, அதனால் எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க சார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட 50,000 ரூபா தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்லாம் கேட்டேன். அவங்க திடீர்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடையில ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எனக்கு அந்தளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது. அவர் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட்டு பழக்கம், அவ்வளோதான். சரி ஓகே அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, இது மாதிரி சொல்லிட்டேன், இது மாதிரி குழந்தை 8 மாதத்தில் தொப்புள் கொடி கட்டாயிட்டு 50,000 வரைக்கும் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் அவர் வந்து ராயப்பேட்டையில் வந்து 50,000 பணம் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பணம் செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். என்னோட நண்பர் அவர் வந்திருக்காரு. எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர் உங்களுக்கு டேரெக்டாக ஃப்ரெண்டு கிடையாது? எனக்கு டேரெக்டாக ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. அவர்கிட்ட கேட்குறது எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா பழகின ஃப்ரெண்டே கொடுக்காதப்போ பழகாத ஃப்ரெண்டு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறப்போ அவர் கொடுத்தாரு. இப்போ அந்த பையன் பிறந்து என்னோடய பையனுக்கு 13 வயசு ஆகுது. நான் சொத்தெல்லாம் அதிகம் சம்பாதிக்கல சார். ஆனால் வாழ்க்கையில் 4 நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருங்கிறத இந்த இடத்துல பெருமையாக பதிவு பண்ணிக்கிறேன் சார்.